இங்க பாத்தீங்கன்னா அக்கா தங்கச்சிங்க 7 பேரும் ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல இருக்கவன கல்யாணம் பண்ணிக்கிறா. அவனும் டிராக்டர் எடுத்து வந்துட்டு இருக்கான் இவளை கூட்டிட்டு போலான்ட்டு. அப்போ அதை பார்த்து அவங்க அக்கா காரிகெல்லாம் பயங்கரமா இவளை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு அவங்க கூட அவங்க வீட்டுக்கு போயிடுறா. அவங்க வீட்டுக்கு போனதும் பார்த்தா அவங்க தம்பி பாத்தீங்கன்னா மூலவரிச்சு இல்லாத மாதிரி இருக்கான். அவனை போட்டு ஒரு இதுல வந்து அடைச்சு வச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அப்பாவை பார்த்தா அவங்க அப்பா ஒரு பக்கம் இருக்காரு, அவங்க அம்மா ஒரு பக்கம் கால் நடக்க முடியாதவங்க, அவங்க அப்பா ஒரு பக்கம் ஒரு மாதிரி படுத்துட்டு இருக்காரு மூலவரிச்சு இல்லாத மாதிரி. இதெல்லாம் பார்த்துட்டு இவ என்னை விட்டு போயிடுவியா என் ஃபேமிலியை பார்த்துட்டு கேட்கும்போது, இது என்னோட ஃபேமிலி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லவும் அவங்க மாமியார் என்ன பண்றாங்கன்னா அந்த சாவியை குத்து குடும்பத்தை நீதான் இனிமே நடத்தணும்னு சொல்லி அவங்களும் சொல்லிடுறாங்க. அப்புறம் மறுநாள் பார்த்தா இவ ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் டேபிள்ல வந்து நிறைய விதவிதமான சாப்பாடு இருக்குது. ஏதுன்னு கேட்கும்போது அவங்க மாமியார் சொல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க திருமணத்துக்கு கிஃப்ட் அவனுக்கு கொடுத்துருக்காங்கம்மா அவங்க சொல்ல. அப்புறம் ஒரு நாள் நைட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு பேக் ஃபுல்லா பணம் எடுத்துன்னு அந்த வீட்டுக்கு வரான். இது யாரு என்னன்னு இவ கேட்க நம்ம கஷ்டப்படுறோம்ல நிவாரணம் கொடுக்க வந்திருக்காங்கன்னு இவங்க சொல்ல. அப்புறம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு மறுநாள் வேலைக்கு போறா ஒரு ஹோட்டல்ல சர்வெண்டா. இதை பார்த்து அவங்க அக்கா காரி அவளோட மோதிரத்தை காமிச்சு அவளை பலார்னு அரைஞ்சிடுறா. அரைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க வீட்டுக்கு அந்த மேனேஜர் ஃபோன் பண்ணிடுறாரு. அவங்க வீட்டுல கொடுத்த அந்த சாவியும் எடுத்துக்கணும். அப்புறம் தான் இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு நம்ம கஷ்டத்தை புரிஞ்சு நம்ம கூட இருக்கிறாளா இல்ல நம்மளை விட்டு ஓடிறாளா பாக்குறதுக்காக இவங்க ஃபேமிலி ஃபுல்லா ஆக்டிங் பண்ணிருக்காங்கன்ட்டு. அப்புறம் இந்த பொண்ணை அடிச்சுன்னா அவங்க ஃபேமிலி விடுவாங்களா, இவங்களை வந்து போட்டு